வணக்கம் 2024 கவர்மெண்ட் கோட்டா வழியா இன்ஜினியரிங் படிக்கணும். ஆனா ஒரு பிரச்சனை, என்னுடைய கட் ஆஃப்ங்கிறது 150க்கு கீழே தான் வந்திருக்கு. ஆனா எனக்கு படிக்கிற ஆசை என்ன தெரியுமா? சிஎஸ்சி, ஐடி, ஏஐடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், இது போன்ற கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ் எனக்கு வேணும். அப்படி இல்லைன்னா இசிஇ கூட எடுத்து படிக்க நான் தயாரா இருக்கேன். இசிஇ படிச்சா கூட ஐடிக்கு மூவ் ஆகலாம். அதனால எனக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ், அப்படி இல்லைன்னா இசிஇ எந்தெந்த காலேஜ்லாம் 150 கட் ஆஃப்க்கு கீழே இருந்தா கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாம நீங்க இருந்தீங்கன்னா கட்டாயமா இந்த வீடியோ உங்களுக்கானது. அது மட்டும் இல்லாம நிறைய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பயப்படுறாங்க. உங்களுக்கு எல்லாம் 150 கட் ஆஃப்க்கு கீழே இருந்தா கிடைக்காதுங்க, நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்பவே போய் வேகமா நீங்க மேனேஜ்மெண்ட்ல சேர்ந்துருங்க அப்படின்னு பயமுத்துறாங்க. நீங்க யாரும் பயப்பட வேணாம். நான் இப்ப சொல்ல போற காலேஜை பாத்தீங்கன்னா கட்டாயமா ஒரு 60 கல்லூரிகளை உங்களுக்காக சொல்ல போறேன். போன வருஷம் 2023 மாணவர்கள் அதிகமா விருப்பப்பட்டு எடுத்த கல்லூரிகளை வச்சுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். சோ அதனால இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ரொம்ப முக்கியமா இதே போல மத்த டிபார்ட்மெண்ட்ஸை பத்தியும் நம்மளுடைய சேனல்ல வீடியோக்கள் வர இருக்கிறது. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். சோ அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சா மட்டும் நம்ம ஐடிக்கு போக முடியும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க சிஎஸ்சி எடுத்து படிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஐடி படிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏஐடிஎஸ், அப்படி இல்லைன்னா ஏஎம்எல். ஏஎம்எல்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சைபர் செக்யூரிட்டி, இது போன்ற கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல இசிஇ கூட எடுத்து படிக்கலாம். இசிஇ படிச்சாலும் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சாலும் நம்ம ஐடிக்குள்ள போகலாம். அப்ப போகலாம்னா கட்டாயமா இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனை? நம்ம 150க்கு கீழே தான் இருக்கும், 150 கட் ஆஃப்க்கு கீழே தான் இருக்கும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி கல்லூரிகளை நீங்க தேர்வு பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. இப்ப அதுக்கான காலேஜை நான் இப்ப சொல்லிடலாமா? நோட் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இது வந்து கடலூர்ல இருக்கு. அதுக்கு அடுத்த கட்டமா எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நம்மளுடைய சென்னையில இருக்கு. அடுத்து வேல்டெக் ஹைடெக் வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே நம்ம சென்னையில இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அப்புறம் ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில இருக்கு. அப்புறம் கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா இது நாமக்கல் சைடுல இருக்கு. அடுத்து விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன் வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே அங்க நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அடுத்து பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, இதுவுமே கிடைக்கும். அடுத்து நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அடுத்து வந்து வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. அடுத்து இந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த 150 கட் ஆஃப்க்கு கீழே இருந்தாவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலேஜஸ். அடுத்து கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. அடுத்து காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. அடுத்து கேஎஸ்ஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. அடுத்து பாவை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அப்புறம் ஜேஎன்என் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில இருக்கு. அடுத்து ஐஎஃப்இடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரத்துல இருக்கு. அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நம்மளுடைய சென்னையில இருக்கு. அப்புறம் அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரியில இருக்கு. அடுத்து மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்ல இருக்கு. முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நம்மளுடைய நாமக்கல்ல இருக்கு. மகேந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நாமக்கல்ல இருக்கு. நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்கு. பிரித்யூஷா இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய சென்னையில இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில மேடவாக்கத்துல இருக்கு. அப்புறம் கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து நம்மளுடைய நாமக்கல் சைடு இருக்கு. இஆர் பெருமாள் மணிமேகலை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில இருக்கு. அடுத்து ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் சைடு இருக்கு. அடுத்து எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருக்கு. அப்புறம் இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நம்மளுடைய நாகப்பட்டினத்துல இருக்கு. அடுத்து சேது இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தென் மாவட்டத்துல குறிப்பா மதுரைக்கு பக்கத்துல தான் இருக்கு. அப்புறம் பிஎஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருநெல்வேலியில இருக்கு. பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய விருதுநகர் அந்த சைடுல தான் இருக்கு. அப்புறம் கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கையில இருக்கு. அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டிவனத்துல இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லோயாலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா இது சென்னையில இருக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலேஜ். அதாவது 150 கட் ஆஃப்க்கு கீழே இருந்தா இது சிஎஸ்சி ரிலேட்டடான கோர்ஸ், அப்படி இல்லைன்னா இசிஇ கிடைக்கும். அடுத்து செங்குத்தார் இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் ஈரோடு செங்குந்தார் காலேஜ் உங்களுக்கு ஈரோடு செங்குந்தார் இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்கும். அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து நம்மளுடைய பட்டுக்கோட்டையில இருக்கு, அது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து கிங்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து நம்மளுடைய புதுக்கோட்டையில இருக்கு, அது கிடைக்க வாய்ப்பு இருக்கு, அதாவது தஞ்சாவூர் ரோட்ல. அதுக்கப்புறம் வந்து என்பிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து திண்டுக்கல்ல இருக்கு. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய ஆரணி திருவண்ணாமலையில இருக்கு, அதுவுமே கிடைக்கும். அடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நம்மளுடைய சென்னையில இருக்கு. அடுத்து வந்து வேலம்மாள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுவுமே வந்து நம்மளுடைய சென்னையில தான் இருக்கு. அடுத்து அல்லமின் இன்ஜினியரிங்
காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா இது நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கல்லூரி, அட்டானமஸ் கல்லூரி தான். அடுத்து தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய சென்னையில இருக்கு. அப்புறம் ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் இது வந்து பாத்தீங்கன்னா காரமடையில கோயம்புத்தூர்ல இருக்கு. அடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜ் இது வந்து பாத்தீங்கன்னா இங்க நாமக்கல் சைடு இருக்கு. அடுத்து ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அடுத்து எஸ்எஸ்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து நம்மளுடைய திண்டுக்கல்ல இருக்கு. அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல்ல இருக்கு. அப்புறம் மவுண்ட் சியான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி புதுக்கோட்டையில இருக்கு. அடுத்து ட்ரிபிள் ஏ இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் சைடுல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். ஜேஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து திருச்சியில இருக்கு. ஆதித்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் இதுவுமே நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். அடுத்து ஜேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு 60 கல்லூரிகளை சொல்லியிருக்கேன். இந்த 60 கல்லூரிகள்ல கட்டாயமா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ் சிஎஸ்சியோ இல்ல ஐடியோ இல்ல ஏஐடிஎஸ்ஓ இல்ல ஏஎம்எல்ஓ சைபர் செக்யூரிட்டியோ இல்ல இது மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். அப்படி இல்லங்கிற பட்சத்துல ஈஸியாவது நீங்க எடுத்து படிக்கலாம். எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்காவது நீங்க எடுத்து படிக்கலாம். அதனால நமக்கு கட் ஆஃப் குறைஞ்சு போச்சு, அவங்க அப்படி சொல்றாங்க இவங்க இப்படி சொல்றாங்க முன்னாடியே போய் சேர சொல்றாங்க அப்படின்னு நீங்க சேர்ந்தீங்கன்னா, இப்ப நான் சொன்னது எல்லாம் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸுக்கு ஏற்கனவே போட்டி இருக்கு, அதனால சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க மெக்கானிக்கலோ இல்ல நீங்க சிவிலோ இல்ல நீங்க மத்த டிபார்ட்மெண்ட் வேற ஏதாவது சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க பக்காவான கல்லூரிக்குள்ள போலாம். அடுத்தடுத்த வீடியோக்கள்ல மத்த டிபார்ட்மெண்ட்ஸை பத்தி வீடியோ வர இருக்கிறது. அதனால தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. பாய் பாய் டிடிஜிஎஸ். தேங்க்யூ. பாய் பாய். தேங்க்யூ.